இந்த இட்லி பொடியை நீங்கள் பண்ணி வச்சுட்டா மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ வச்சு சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையானது சிம்பிளாக பொட்டுக்கடலை ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். அது கூடவே பூண்டு நிறைய சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி ஒரு பிளேட்டில் நல்லா ஆற விட்டுடுறேன். அது கூட காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ அது தேவையான அளவுக்கு நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக தேவையோ அதை கலந்துட்டு, காரம் எவ்வளோ தேவையோ கார மிளகாத்தூள்னு தனியாக விற்கும், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தனியாக உளுந்து வறுத்து கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். ஸோ கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப மந்த் கணக்கில் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு 4 months 5 monthsக்குள்ளே யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னாலும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள், பக்காவாக இருக்கும்.